வெல்கம் டு ஜாஸ் கோச்சிங். இன்றைக்கு வகுப்பில் நாம் என்ன பார்க்க போகிறோம், தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஹவு டு ஸ்பீக். நிறைய பேருக்கு எப்படி பேசணுன்றதே தெரியல. இதை கூட சொல்லித்தர வேண்டியிருக்கு. எப்படி கவர்மெண்ட் நம்ம கையாளப்படுறது எப்படின்றத கற்றுக் கொடுத்தாங்க. ஹவு டு வாஷ் அவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கோவிட் பீரியடில் கற்றுக் கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ ஹவு டு ஸ்பீக்ன்றத பல அனுபவங்கள் மூலமாக லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேட் வித் சம் பர்சன்ஸ் மூலமாக எனக்கு தெரிய வந்த விஷயம். அதை ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கலாம் தான். தாட் ஷுட் பி ஸ்ட்ரெயிட் டாபிக். சில பேர் பார்த்தீங்கன்னா டைரக்டாக ரொம்ப ரொம்ப மாதம் கழித்து பேசுவாங்க. அவங்க பேசும்போது எடுத்த உடனே டைரக்டாக டாபிக் வந்துடுவாங்க. ரொம்ப மாதம் கழித்து பேசுவாங்க. சார், நான் ஸோ பேசுகிறேன் சார், எனக்கு இது வேணும் சார், அது வேணும் சார், அப்படி சார், இப்படி சார், இது எங்கே சார் இருக்குது, அப்படி அவ்வளோதான். டைரக்ட் டாபிக் இதை மாதிரி பேசுவாங்க. அது ரைட்டா? கண்டிப்பாக அது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒருத்தர் நீங்கள் ஒரு வீக்லி பேசிஸில் பேசினாலும் சரி, மந்த்லி பேசிஸில் பேசினாலும் சரி, குவார்டர்லி பேசிஸ் ஆர் ஆஃப்லி பேசிஸ், வருஷத்துக்கு ஒரு தடவை பேசினாலும் சரி, ஃபஸ்ட்டு நம்ம கேட்க வேண்டிய விஷயம், எப்படி இருக்கீங்க, ஹவ் ஆர் யூ, ஹோப் யூ ஆர் ஆல் ஃபைன். நாங்கள் எங்கள் குடும்பத்தில் எல்லாம் நல்லா இருக்கோம். வித் ஆல் யுவர், நம்ம ஒரு எல்டருக்கு நம்ம அட்ரஸ் பண்ணுறோம்னா வித் ஆல் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ், நாங்கள் நல்லா இருக்கோம். எங்களுடைய சின்னவங்களாக இருந்தோன்னா உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ், நாங்கள் நம்ம சின்னவங்களாக இருக்கோம் அப்படின்னா நம்ம சின்னவங்களா இருக்கோம், பெரியவங்களுக்கு சல்யூட் பண்ணுறோம்னா உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு வேணும். அது மாதிரி நம்ம பெரியவங்களா இருக்கோம்னா நம்ம we have to say God bless you and our blessings also to you, like that. இதை மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு பேசி எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு கொஞ்சம் அப்படி ஒரு சுற்றி பேசிட்டு அதுக்கப்புறமா அவங்க பேசுவாங்க, ஆப்போசிட் சைடில் பேசுவாங்க. ஏதாவது என்ன சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுண்டு அதுக்கப்புறமா, அதாவது ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பேசக்கூடாது. பேசி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளும் பேசும்போது அந்த கான்வர்சேஷன் சுமூகமாக இருக்கும், ஸ்மூத்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் எதுக்காக நீங்கள் அவங்கள அட்ரஸ் பண்ணுறீங்களோ, பேச வந்தீங்களோ, ஏ ஸ்மால் ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ, உங்களுடைய மேதா விலாசத்தை என்ன சொல்ல வரீங்களோ அதை நீங்கள் சொல்லலாம். அப்படி சொல்லும்போது அவங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். சார் நல்லா பேசினாரு, இவங்க ரொம்ப நல்லா பேசினாங்க, இவங்க அவங்களுடைய அப்ரோச் ரொம்ப நல்லா இருக்கு, நம்மளை விசாரிச்சாங்க. முதல்ல அதுதான் ஹியூமன் டச்ன்றது. இப்போலாம் பார்த்தா யாருமே பேசுறது இல்லைங்க. அவங்கவுங்க ஃபோனில் பேசிக்கிறாங்க. எல்லாம் யார் ஃபோனில்? அவங்க ஃபோன்லேயே பேசிக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்களே ஃபோனை வச்சுக்கிட்டு ஃபோன்லேயே வச்சு பேசிட்டு இருக்காங்களே தவிர மற்றவங்ககிட்ட ஃபோனில் பேச மாட்டேன்றாங்க. நேரில் பேசின காலம் போய் இப்போ ஃபோனில் கூட பேச மாட்டேன்றாங்க. யாருக்காவது உடம்பு சரியில்லாதவங்கள விசாரிக்கிறது கிடையாது, ஒரு நல்லது கெட்டதுக்கு விசாரிக்கிறது கிடையாது. பேசுகிறவங்களுக்கு ஏதோ அந்த மாதிரி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் இந்த பேசுறதுன்றது ஒன்று நம்ம வச்சுக்கிட்டா உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கும், எல்லார் குடும்பமும் நல்லா இருக்கும். அது முக்கியம். அப்போ நம்ம டைரக்டாக டாபிக்கு வருது நல்லதா அப்படின்னா, டைரக்ட் டாபிக் வராமல் கொஞ்சம் அவங்கள விசாரிச்சுட்டு பேசுறது தான் சிறந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அப்ரோச். பாசிட்டிவ் அப்ரோச்ன்றது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட நாம் பேசுகிறோம். ஒருத்தர் சொல்கிறார், அங்கிள் நான் ஒரு ஏதோ சம் படிப்பை சொல்லி அந்த படிப்பு எழுத போகிறேன், எக்ஸாமினேஷன் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? மே காட் பிளெஸ் யூ. நம்ம பெரியவங்களாக இருக்கிறதுனால நம்மளை கேட்குறாரு, அவர் பிளெஸ்ஸிங்ஸ் டு யூ. நல்லபடியாக எழுதி அமோகமாக இருக்கணும், சூப்பராக இருக்கணும் அப்படின்னு அவங்கள நம்ம வாழ்த்தணும். ஒரு சில பேருடைய பேச்சு அப்படின்னு கேட்டால், ஒரு ஒர்க்கர் இருக்கார். அந்த ஒர்க்கர்கிட்ட நாம் ஒரு விஷயத்த சொல்கிறோம், அப்பா நாளைக்கு நாங்கள் இருக்க மாட்டோம்ப்பா, கொஞ்சம் ஊருக்கு போக வேண்டியிருக்குது, அந்த ஊருக்கு போகும்போது அந்த சொன்ன விஷயத்த கொஞ்சம் செஞ்சிருப்பா, அந்த ஒரு டேங்க் க்ளீன் பண்ணுறதோ, ட்ரைனேஜ் சைடு க்ளீன் பண்ணுறதோ, ஏதோ ஒன்று
அதை க்ளீன் பண்ணுறதை கொஞ்சம் பண்ணிடுப்பா அப்படின்னு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். அப்போது அவங்க சைடில் என்ன பேசுகிறாங்கன்றதையும் சொல்கிறேன், எப்படி பேசுகிறாங்கன்னு. அப்போது அவங்க என்ன சொல்லணும், சார் நீங்கள் போயிட்டு வாங்க, கோயிலுக்கு போகிறேன்றீங்க, போயிட்டு வாங்க, எங்களையும் சேர்த்து வேண்டிக்கோங்க சார், நாங்களாம் நல்லா இருக்கணும், எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க சார், நீங்களும் உங்களுடைய ட்ராவல் நல்லபடியாக இருக்கட்டும், உங்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனைகள்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் சார், எங்களுக்கும் சேர்த்து வேண்டிக்கோங்க சார்னு சொல்கிறது தான் முறை. ஆனால் 85% even 90% பீப்புள் பேசுறது எப்படி அப்படின்னா, எங்கே வேணுமானாலும் போங்க, எப்படியாவது போங்க, மேலே போங்க கீழே போங்க, எங்கே வேணுமானாலும் போங்க, இதை மாதிரிலாம் பேசுகிறாங்க சில பேர். அந்த மாதிரி பேசுறது தப்பு. ஒரு குட் அப்ரோச், பாசிட்டிவ் அப்ரோச்சாக நம்ம பேசணும். ஒருத்தர் எக்ஸாமினேஷனுக்கு பண்ணுறார், இதே ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதுக்கு போயிருக்குன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ தன்னுடைய ரிலேஷனை சொல்லி அவங்கள நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஐயோ அந்த ஹாஸ்பிட்டல்லையா சேர்த்துருக்க, அவ்வளோதான் போச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்குங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால் நம்ம பேசுறது வந்து, சரிங்க நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறீங்கன்றது கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம், உங்களுடைய நல்ல மனசுக்கு ஒன்றுக்கு ஒரு குறவும் இல்லாமல் நல்லது நடக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும். இதுதான் முக்கியம். இதெல்லாம் தான் பாசிட்டிவ் அப்ரோச். இது முக்கியம். அடுத்தது பார்த்தா என்கொயரிங் அபவுட் அதர்ஸ். இப்போ என்கொயரிங் அபவுட் அதர்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஃப்ளாட் சிஸ்டமாக இருக்கலாம், இல்லை ஒரு தனி வீடாக இருக்கலாம், இல்லை வேறு வேறு இடத்துக்கு ஆளுங்க கிட்ட நேராகவோ ஃபோன்லேயோ பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நேராகவோ ஃபோன்லேயோ பேசுகிறாங்க. அப்போ எடுத்த உடனே பார்க்கும்போது, எங்கெங்க இவ்வளோ நேரம் தூங்கிட்டா இருந்தீங்க, காலையிலேருந்து கதவு திறக்கவே இல்லை, தூங்கிட்டா இருந்தீங்க, எங்கே உங்கள் வீட்டுக்காரர் எங்கெங்க தூங்கிட்டு இருக்காரா? அவர் காலங்காத்தால எழுந்து குளிச்சுட்டு பூஜையை பண்ணிட்டு இருப்பாரு, இல்லை வேற ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இது மாதிரி ஒரு அதிக பிரசங்கித்தனமாக வார்த்தைகள் பேசுறது தப்பு. ஏன்னா தூங்கிட்டு இருக்கிறது அப்படின்னா, தூங்கி கெடுத்தவரெல்லாம் தானும் கெடுக்கிறதல்லாம நாட்டையும் கெடுத்தார்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடியிருக்கார். நான் சொல்ல, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு இது என்னன்னு கேட்டேன்னா, எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்றத வலியுறுத்தி சொன்ன பாடின பாட்டு அது. அப்படி ஒருத்தர் என்கொயரிங் அபவுட் அதர்ஸ் அப்படின்னா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் வீட்டில் சார் எப்படி இருக்காரு, குழந்தைகள்லாம் பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க, எல்லாம் அந்த மாதிரி ஒரு என்கொயரி, ஒரு விசாரிப்பதுன்றது ஒரு முறை இருக்கு. அது மாதிரி சொந்த பந்தமோ நட்போ உறவோ வெளியே யார்கிட்டயாவது நம்ம பேசுகிறோம், ஒருத்தர் உடம்பு முடியாமல் இருக்காங்க, அவங்கக்கிட்ட நம்ம பேசும்போது கூட, நான் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கிறதுக்கு எங்களால் முடிஞ்ச பிரார்த்தனை நாங்கள் டெய்லி செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி செய்யலாம். டெய்லி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தனிப்பட்ட ஒரு அந்த குறிப்பிட்ட பெர்சனுடைய பேர் சொல்கிறோமோ இல்லையோ, காமனாக நம்ம என்ன நினச்சி சொல்லுவோம், எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே அப்படின்னு பெரியவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. நாம் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் டெய்லியே ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், A to Z அதிலேயே அடங்கிடும். எல்லா பிரார்த்தனையுமே அதில் அடங்கிடும். மற்றவங்களுக்காக செய்கிற பிரார்த்தனை, உங்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லும்போது என்கொயரிங் அபவுட் அதர்ஸ். அதனால் ஒருத்தரை பார்க்கும்போது, எங்கெங்க உங்கள் மனைவி என்ன தூங்கிட்டு இருக்காங்களா, உங்கள் கணவர் என்ன தூங்கிட்டு இருக்காரா, உங்கள் பையன் என்னங்க தூங்கிட்டு இருக்கானா, இந்த மாதிரி வார்த்தை பேசுகிறதை தவிர்ப்பது நல்லது. அது மாதிரி ஃபோன் அடிப்பாங்க. ஃபோன் எடுக்கும்போது உடனே ஃபோன் எடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன், என்னங்க தூங்கிட்டு இருந்தீங்களா, இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தீங்களா, தூங்குறத டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா. அவங்க ஏதாவது ஒரு வேலையாக இருப்பாங்க, தேங்காய் திருவிட்டு இருப்பாங்க, இல்லை சமையல் செஞ்சுட்டு இருப்பாங்க, இல்லை துணி துவைச்சிட்டு இருப்பாங்க, பாத்திரம் தேய்ச்சிட்டு இருப்பாங்க, ரெஸ்ட் ரூம் போயிருப்பாங்க, ஏதோ ஒரு கொஞ்சம் எடுக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு, 8 தடவை ஃபோன் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஃபோன் பண்ணி முடிச்ச உடனே அடுத்த தடவை ஃபோனு, அடுத்த தடவை ஃபோனு, அடுத்த தடவை ஃபோனு, 8 தடவை ஃபோன் பண்ணுவாங்க. இதெல்லாம் செய்கிறது ரைட்டா?
தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த இது மாதிரி ஒருத்தர் இதெல்லாம் கூட ஒரு என்கொயரிங் தான். அப்போ இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் விட்டுட்டு, எப்போ அப்படின்னா ஒருத்தருக்கு ஃபோன் அடிக்கும் போது நான் இத்தனை மணிக்கு இத்தனை தேதி இப்போ ஃபோன் பண்ணேன், நான் நீங்கள் ஏதோ வேலையாக பிஸியாக இருந்திருப்பீங்க, அப்போ எடுக்க முடியல, நான் சரின்னு இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு பார்த்தேன், இப்போ நீங்கள் எடுத்தீங்க, உங்ககிட்ட பேசணும், இப்போ பேசலாமா, இஸ் இட் ஏ ரைட் டைம் டு டாக் வித் யூ அப்படின்னு கேட்டுட்டு நம்ம பேசுறது தான் முறை. இதை அவசியம் எல்லோருமே செய்யணும். நிறைய பேர் ஒரு 65 to 85% லேப்ஸ் இதில் இருக்கு. இதெல்லாம் கரெக்ட் பண்ணால் வாழ்க்கை அமோகமாக இருக்கும். டோன்ட் ஆல்வேஸ் இன் பிஸ்னஸ் மைண்ட். எப்போவுமே நம்ம ஒருத்தர்கிட்ட பேசினா, அவங்ககிட்ட பேசினா நமக்கு ஏதாவது லாபம் இருக்கா, அவங்ககிட்ட பேசினா நமக்கு ஏதாவது லாபம் இருக்கா, அவன் வீட்டுக்கு போனால் நமக்கு ஏதாவது லாபம் இருக்கா, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் பழகாத அதை மாதிரி இருக்க வேண்டாம். அதை மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பேச மாட்டாங்க, ரொம்ப இதுவாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னா, அந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்ததுக்காக கொஞ்சம் போகிற ஸ்மைல் பண்ணுவாங்க, லைட்டாக அப்படி ஸ்மைல் பண்ணி பேசுவாங்க. கடுகடுன்னு பேசுகிறவங்க அவங்க குடும்பத்தில் கடுகடுன்னு நடந்துட்டு போட்டோம், அது வேறு விஷயம். இருந்தாலும் ஒரு இந்த 1000 2000 ரூபாய் கொடுக்கும்போது அந்த நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு தான் ஸ்மைலிங் இருக்கும். அதுக்கு பேர் தான் டோன்ட் ஆல்வேஸ் இன் எ பிஸ்னஸ் மைண்ட். ஸ்பீக் பீரியாடிக்கலி வித் அதர்ஸ். இதுதாங்க இருக்கிறதுலையே ரொம்ப முக்கியம். 5th பாயிண்ட், ஸ்பீக் ஆல்வேஸ் பீரியாடிக்கலி. எப்போனா ஒரு ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவையாது, 2 மாதத்துக்கு ஒரு தடவையாது, எப்பாவது ஒரு தடவை நாம் யார் யார்கிட்ட பேசணும் அப்படின்னா, க்ளோஸ் ரிலேட்டிவ். இப்போ நீங்கள் ஒரு டேப்லேஷன் போட்டுக்கோங்க தயவு செஞ்சு. க்ளோஸ் ரிலேட்டிவ், டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், டெய்லி ஒரு நெய்பர், டெய்லி ஒரு ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 4 பேர்கிட்டையும் நாம் பேசிக்கிட்டு இருந்தால் தான் நாம் போன உடனே நம்மளை தூக்கிறதுக்கு ஒரு 4 பேர் வரணும், இல்லை அவங்க வருவாங்க. இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இந்த 4 பேரோடைய நட்பு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேருக்கு நன்றி அப்படின்னா யார் யாருன்னா, க்ளோஸ் ரிலேட்டிவ் நம்பர் 1, டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் நம்பர் 2, நெய்பர்ஸ் அண்டு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ். ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். இந்த 4 பேர்கிட்டையும் டெய்லி இல்லைன்னா ஒரு பீரியாடிக்கலி வீக்லி பேசிஸ்லையாவது நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது நல்லது. இதே இதில் பார்த்தீங்கன்னா நம்மளே ஒன் சைடாகவே பேசிகிட்டு இருக்கிறது ரொம்ப, அதோட ஒரு கொடுமை வேறு எதுவுமே கிடையாது. டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்கிட்டையோ க்ளோஸ் ரிலேட்டிவ்கிட்டையோ ஒருத்தர் அவராக பேசிக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன இருக்கணும், ரெசிப்ரோக்கல் இருக்கணும். ஓ ஸோ இப்போ நம்மகிட்ட பேசினாரு, அடுத்த வாரம் நம்ம பேசணும் அப்படின்னு ஆப்போசிட் சைட்லேருந்து அவங்க பேசணும். பேசாமையே இருந்தால் தட் இஸ் நாட் அட் ஆல் குட் ஃபார் தி குட் ஃபேமிலி. லாஜிக்கலி ஸ்பீக்கிங் ஃப்ரெண்ட்லி. லாஜிக்கலி ஸ்பீக்கிங் ஃப்ரெண்ட்லி அப்படின்னா, இப்போ மகாகவி பாரதியார் கடவுளை எப்படி எல்லாம் சொல்லுவார் அப்படின்னா, தன்னுடைய தோழன் மாதிரி இருந்து பேசியிருக்கார், கடவுளாக இருந்து பாடல்கள் பாடியிருக்கார். இதை மாதிரி ஃப்ரெண்ட்ஸாகவும் அவங்க அப்பா அம்மாவாகவும் இதை மாதிரிலாம் பல வடிவம் கொடுத்து பாட்டு பாடியிருக்கார். அது மாதிரி நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு பெரியவர்கிட்ட பேசும்போது அவரை நம்ம ஃபிலாசபர் கைடாக வச்சு பேசலாம். அவரை ஒரு ஃப்ரெண்டாக வச்சுட்டு நம்ம பேசும்போது நம்மளுக்கு அந்த பயம் இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் மரியாதை கொடுக்கணும். சொல்லு பெருசு, எப்படி இருக்க பெருசு அப்படிலாம் கேட்காம இந்த மாதிரி ஒரு பொலைட்டாக நம்ம அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லி அவங்கக்கிட்டேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் பெரியவங்க கிட்டேருந்துன்னு இல்லை, ஈவன் சின்னவங்க கிட்ட கூட, நம்மளோட வயசு கம்மியாக இருக்கிறவங்க கிட்ட கூட நாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு டெய்லியே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஐ எம் மோர் தேன் 60 to 70 ஏஜில் இருக்கேன். இந்த 60 to 70 ஏஜில் இருக்கிறேன்னா
ஒரு சின்ன குழந்தைகள் கிட்டேருந்து கூட நிறைய கற்றுன்னு இருக்கேன். அதனால் நான் எதுக்காக பெருமைக்காக சொல்ல, இதை வந்து நாம் சின்ன சின்ன விஷயங்கள் நாம் வந்து எப்படிலாம் கரெக்ட் பண்ணிக்கலாம், நம்மளுக்குள்ளே இருக்கிற இன்னர் சென்ஸ் நம்ம எப்படி தப்பு பண்ணுறோம், அதை எப்படி ஹவு டு கரெக்ட் இட், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவசியம். என்னென்னா லாஜிக்கலி ஸ்பீக்கிங் ஃப்ரெண்ட்லி, இது அவசியம் இருந்தால் இந்த ஹவு டு ஸ்பீக் அப்படின்றது சிறந்த இருந்து நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களுடைய குடும்பம் எல்லாமே அமோகமாக இருந்து நல்ல பேர் கொடுத்த குடும்பம், பேர் போன குடும்பம் இல்லை, பேர் கொடுத்த குடும்பம், நல்லதொரு குடும்பம் உங்கள் வாழ்க்கைக்கு அமையும் அப்படின்னு சொல்லி அடுத்த வகுப்பில் நாம் சந்திப்போம். நன்றி.